வணக்கம். இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். சுமார் ஒரு மாதத்துக்கு முன்பு தமிழ்நாட்டு அரசியலே பரபரப்பாக்குன ஒரு விஷயம் அப்படின்னா அது சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் உள்ள படிச்சுட்டு இருந்த ஒரு மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிற விஷயம். அந்த விஷயத்தில் தற்போதைக்கு ஒரு 2 முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த விஷயத்தை, அதாவது மாணவி விஷயத்தில் ஒரு முக்கியமான ஒரு விசாரணை அதிகாரி தன்னோட பதவியை ராஜினாமா செஞ்சுட்டாரு. அவர் யார் அப்படின்னா ராகவேந்திர ரவின்னு சொல்லிட்டு சிறப்பு புலனாய்வு குழுவில் இருக்கக்கூடிய சைபர் கிரைம் போலீஸினுடைய அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய டிஎஸ்பியாக பணிபுரிஞ்ச ராகவேந்திரா ரவி தன்னோட பதவியை ராஜினாமா செஞ்சுட்டாரு. அவர் ஏன் ராஜினாமா செஞ்சார் அப்படிங்கிற ஒரு விஷயம், அவர் ஏன் இந்த கேஸில் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயம் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் எப்படி இந்த கேஸுக்குள்ளே வராரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்ட மாணவி, அந்த பாதிப்புக்கு காரணமான அந்த நபர் அப்படிங்கிறது திமுக அனுதாபி அல்லது திமுக ஆதரவாளர் எப்படி வேணால் சொல்லலாம், திமுக சேர்ந்தவர் அப்படிங்கிறது உறுதியான செய்தி. அவர் கைது செய்யப்பட்டு காவல்துறை விசாரணையில் இருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று. ரெண்டாவது அந்த யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தமிழக அரசியல் களத்திலே ஒரு முக்கியமான ஹேஷ்டேக்காக மாறிச்சு. தமிழக சட்டமன்றத்தில் அது குறித்து ஒரு பெரிய டிபேட்டில் நடந்துச்சுங்கிறதெல்லாம் பார்த்தோம். அந்தளவுக்கு ஒரு சீரியஸான ஒரு முக்கியமான பிரச்சனை அதை மாறின அந்த விஷயம். அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை ஹைகோர்ட் தாமாக அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். சாரி தாமான்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவுடைய ஒரு வழக்கறிஞரும் பிறகு அதிமுக சேர்ந்த ஒரு வழக்கறிஞரும் தொடுக்கிற ஒரு வழக்கு, அந்த வழக்கின் அடிப்படையில் தான் ஹைகோர்ட் அந்த விஷயத்தை சுமோட்டோவாக கையில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ அப்படி இருக்கும்போது அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஹைகோர்ட்டோட விஷயம் என்னென்னா, ஹைகோர்ட்டோட தலைமையில் எஸ்ஐடி போட்டு விசாரணை செய்கிறாங்க. அந்த எஸ்ஐடியில் யாரெல்லாம் இருக்கான்னு பார்க்கும்பொழுது 3 பெண் உயர் அதிகாரிகள் யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஃபர்ஸ்ட் சென்னை அண்ணா நகரை சேர்ந்த துணை கமிஷனர் ஸ்னேகா பிரியா அப்படிங்கிறவங்க, ரெண்டாவது ஆவடி துணை கமிஷனர் ஹைமால் ஜமால் அப்படிங்கிற ஒரு பெண் உயர் அதிகாரியும், மூணாவது சேலத்தை சேர்ந்த துணை கமிஷனர் பிருந்தா அப்படிங்கிற இந்த 3 பேர் தான் அந்த முக்கியமான உயர் அதிகாரிகள். இந்த உயர் அதிகாரிகள் தலைமையில் தான் எஸ்ஐடி இந்த வழக்கை விசாரிச்சுட்டு இருக்கு. குறிப்பாக அந்த யார் அந்த சார் அப்படிங்கிற விஷயத்தையும், அந்த பெண் சார்ந்த பல விஷயங்களை இவங்க தான் விசாரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த 3 பெண் உயர் அதிகாரிகள் கொண்ட அந்த எஸ்ஐடிக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கிறதுக்காக தான், அந்த விசாரணைக்கு ஒரு உதவியாளராக இருக்கிறதுக்காக தான் இந்த சிறப்பு டிஎஸ்பி நியமிக்கிறாங்க. இவர் யாருன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறப்பு புலனாய்வு பிரிவை சேர்ந்த சைபர் குற்றப்பிரிவில் இருக்கக்கூடிய டிஎஸ்பி ராகவேந்திர ரவி. இவரை தான் அந்த எஸ்ஐடிக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கிறதுக்காக அவர் நியமிக்கிறாங்க. இப்போ இவர் தான் இந்த பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு போயிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர் ஏன் ராஜினாமா செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அதில் என்ன சொல்றாருன்னா, இந்த துறையை சேர்ந்த சில உயர் அதிகாரிகள் என்னை சுதந்திரமாக வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்க, நெருக்கடி ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லிட்டு தன்னோட பதவியை ராஜினாமா செஞ்சதாக சொல்றாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வெளியில் வந்தக்கூடிய செய்தி என்னவா இருக்குது அப்படின்னா, தன் குடும்ப சூழல் காரணமாக தன்னோட பதவியை ராஜினாமா செஞ்சுட்டேன். இது வழக்கமாக எல்லாரும் சொல்கிறதா, தனிப்பட்ட காரணங்களுக்காக நான் ராஜினாமா செஞ்சேன், குடும்ப விஷயம் அப்படிங்கிற மாதிரி, இந்த மாதிரி வழக்கமாக இருக்கிற விஷயம். இதை தான் இந்த இடத்துலையும் சொல்லியிருக்காங்க. இப்போ இது சார்ந்து பத்திரிகையாளர்கள் மற்ற நிருபர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, அதோடைய அடுத்த கட்ட உண்மை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி மேற்கொள்ளும் போது அவரோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுருந்துச்சு. அவர் ரீச் பண்ண முடியாத இடத்துல இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடிய செய்திகளாக இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது அப்போ சங்கர் ஜிவால் டிஜிபி அவர்களுக்கு எழுதின அந்த கடிதம் ஒரு உண்மையான ஒரு விஷயம். அவர் அதை சொன்ன காரணங்கிறது ஒரு சீரியஸான ஒரு காரணமாக இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த விஷயத்தில் இன்வெஸ்டிகேஷன் செய்கிறதுக்கு எஸ்ஐடிக்கு ப்ராப்பராக சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவர் யாரோ நெருக்கடி டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு சீரியஸான சார்ஜஸ். அப்படின்னும் போது இதை நம்ம அவ்வளோ சாதாரணமாக பார்க்க முடியாது. இந்த இடத்துல ஒரு சீரியஸான சார்ஜஸ் ராகவேந்திர ரவி வச்சுட்டு தான் ராஜினாமா செய்கிறார் அப்படிங்கிறத கவனிக்கிறோம். அப்போ இந்த சார்ஜஸ்ல தான் அதாவது அவர் வச்சிருக்க அந்த குற்றச்சாட்டில் இருந்தால் அடுத்து 2வது அப்டேட் என்னன்னா, பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை, அவர் மாநில தலைவராக தொடர போறாரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி, ஏன்னா எலெக்ஷன் நடந்துட்டு இருக்குங்கிறத பார்க்குறோம். ஓகே, அப்போ தற்போதைக்கு ஒரு தலைவராக தான் இருக்காரு. இப்போ அதோடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, சட்டத்துக்கு புறமாக தான் அந்த சிடிஆர் என்று சொல்லுவாங்க, அதாவது அந்த மற்றவர்கள் வரக்கூடிய கால்களை பதிவு செஞ்சு வச்சிருக்கக்கூடிய அந்த தகவல்கள், அதை நான் இல்லீகலாக தான் நான் அதை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறத அவர் ஓப்பனாகவே போட்டு உடைக்கிறாரு. உடைச்சிட்டு என்ன சொல்கிறாருன்னா, அதை அந்த 1 இயர் ரெக்கார்டை நான் பார்க்கும்பொழுது ஞானசேகர்கிட்ட அதாவது இந்த 23ஆம் தேதி சம்பவம் நடந்தது, டிசம்பர் 23, அன்றைக்கு இரவு, அன்றைக்கு அவர் எங்கெங்கே ஃபோன் பேசினார், யாருக்கெல்லாம் ஃபோன் பேசினார், பிறகு மறுநாள் யாருக்கெல்லாம் ஃபோன் பேசினார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நான் சேகரித்து வச்சிருக்கேன். ரெண்டாவது லாஸ்ட் 1 இயராகவே அவர்கிட்ட யாரெல்லாம் கான்டாக்டில் இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் சேகரித்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதிரடியாக சொல்கிறேன்னா, ஞானசேகரனுடைய கால் டீடைல் ரெக்கார்டு எங்கிட்ட இருக்கு, நான் வெளியிடாம இருக்கேன். ஞானசேகரனுடைய மொபைல் போன் ரெக்கார்டு எங்கிட்ட இருக்கு, எடுத்து வச்சுட்டேன், எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டேன். ஞானசேகரன் 23 டிசம்பர் யார்கிட்ட பேசினா எங்கிட்ட இருக்கு ரெக்கார்டு, 24 யார்கிட்ட பேசினா எங்கிட்ட இருக்கு. அதிலே சில போலீஸ் அதிகாரிகளும் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். சிடிஆர் எப்படி எடுத்தீங்க? சட்டத்துக்கு புறம்பா தான் எடுத்தங்க ஐயா, உண்மைக்காக எடுத்தேன். எனக்கு சிடிஆர் எடுப்பதற்கு அதிகாரம் இல்லை, என் கையில சிடிஆர் இருக்கு. ஞானசேகரனுடைய கால் டீடைல் ரெக்கார்டு 1 வருஷம் கையில் இருக்கு.
யார் யார்கிட்ட பேசினா, எத்தனை முறை பேசினா, 23ஆம் தேதி குற்றம் செய்த பிறகு யார்கிட்ட பேசினா, ஏன்னா 25ஆம் தேதி தான் எஃப்ஐஆர் போடுறோம். அதை எல்லாம் நான் ஒரு நாள் வெளியிடத்தான் போறேன். ரெண்டாவது ஒரு முக்கியமாக அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. ஞான சார் கூட ஒரு சில முக்கியமான போலீஸ் அதிகாரிகள் வந்து தொடர்பில் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாரு. இதுதான் ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் பார்க்குறோம். ஏன்னா இப்போ இந்த விஷயத்தில் எஸ்ஐடி விசாரிச்சுட்டு இருக்க இந்த மாணவியோட பிரச்சனை விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதில் வந்து அந்த எஸ்ஐடிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய சைபர் பிரிவு போலீஸார் டிஎஸ்பி ராகவேந்திர ரவி வந்து தன்னோட பதவி ராஜினாமா செஞ்சிருக்காரு. அதுக்கு காரணமாக சில உயரதிகாரிகளுடைய நெருக்கடி தான், அழுத்தம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இங்கே அண்ணாமலை சொல்லும்போது அண்ணாமலை என்ன சொல்றேன்னா, ஞான சாரோட சில காவலர்கள் வந்து தொடர்பில் இருக்காங்கன்னு சொல்லும்போது அப்போ ரெண்டையும் கோடிட்டு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம அங்கே யோசிக்க வைக்குது. அப்போ யார் இப்போ இந்த விஷயத்தில், அதாவது அண்ணாமலை சொல்கிற ஒரு டீட்டெயில்ஸ் நம்ம எடுத்து பார்க்கும்போது அப்போ லாஸ்ட் 1 இயர் ரெக்கார்டை எடுத்து செக் பண்ணவோ, இல்லை சம்பவம் நடந்த அந்த 23, 24 உள்ளிட்ட அந்த நாட்களோட அந்த கால் ரெக்கார்ட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து செக் பண்ணவோ அப்போ எக்ஸாக்டாக தெரிஞ்சிடும் யார் அந்த சார் அப்படிங்கிறது. அவர் யார்கிட்ட அந்த நேரத்தில் பேசினார், அவர் நிச்சயமாக அந்த ஒரு உயர் அதிகாரிகிட்ட தான் ஞானசாகர் பேசியிருப்பார். அப்போ அவர் தான் அந்த நபர் அப்படிங்கிறத லிங்க் பண்ணிக்கலாம். பட் ஆல்மோஸ்ட் அண்ணாமலை வந்து அவர் சொல்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில், அந்த ரெக்கார்ட்லாம் அவர் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டாரு, அவர்கிட்ட அந்த டேட்டாஸ்லாம் இருக்குன்ற பட்சத்தில் உண்மையிலே வந்து அப்போ அண்ணாமலை வந்து யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த விஷயத்தெல்லாம் நான் வந்து முன்வைக்க மாட்டேன், பத்திரிகையாளர் நீங்கள் தேடுங்க, புலனாய்வு பிரிவு விசாரிக்கட்டும், அதெல்லாம் கவனிச்சிட்டே இருக்கேன். ஆனால் இன்னொன்று அவர் என்ன சொல்கிறாருன்னா, புலனாய்வு பிரிவினுடைய இந்த விசாரணைங்கிறது வந்து என்னென்னா தவறான பாதையில் போயிட்டுருக்கு, போக வேண்டிய டைரெக்ஷன் விட்டு விலகி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போ அதுக்காக தான் வந்து அதை நான் தொடர்ச்சி மானிட்டர் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் அப்படிங்கிறத அவர் சொல்லிவிட்டு, அப்போ அதுக்காக தான் நான் அந்த விஷயம்லாம் நானே வந்து வாலண்டரியாக வந்து இந்த செய்திலாம் சேகரித்து வச்சுருக்கேன், நீங்கள் சரியானபடி விசாரணை நடத்தி நீங்கள் உங்களுடைய நீதி நீங்கள் கொடுக்காத பட்சத்தில் நான் வந்து இதை வெளியிட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. திமுககாரங்களாம் இதில் தொடர்பில் இருக்காங்களாம் வந்து அவர் சொல்கிறார். நிறைய விஷயத்தை அவர் போட்டு உடைக்கிறாரு. வழக்கமாக வந்து அண்ணாமலை வந்து ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது அவர்கிட்ட அதுக்கான ஆதாரங்கள் கொடுங்கன்னு கேட்கும்பொழுது வந்து ஆதாரம் இருக்குன்னு சொல்லுவார், ஆனால் கொடுக்க மாட்டாருன்ற பார்த்துருக்கோம். ஏன்னா வந்து அவருடைய வாட்ச், அந்த ரஃபேல் வாட்ச், ஃபேமஸான ரஃபேல் வாட்ச் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் கட்டியிருந்த வாட்ச், அதுவே பெரிய சர்ச்சையாச்சு. தேசப்பற்றினுடைய அடையாளமாக நான் அந்த வாட்சை கட்டியிருக்கலாம் சொல்லி சொன்னார். அதுக்கான பில் கேட்கும்போது வந்து அவர் கிட்டத்தட்ட வந்து பல மாதங்களுக்கு பிறகு வந்து ஒரு எக்ஸல் ஷீட் பில் மாதிரி ஒன்று கொடுத்தாரு அப்படிங்கிறலாம் பார்க்குறோம். அந்த மாதிரி வந்து இப்போ கூட ரீசெண்டாக வந்து பெரியார் பற்றி சீமான் வந்து ஒரு அவதூறு பேசினார். அந்த அவதூறுக்கான ஆதாரம் வந்து சீமான்ட்ட கேட்கும்போது அது எங்கிட்ட இல்லை, எல்லாத்தையும் நீங்கள் நாட்டு உடைமை ஆக்குங்க, நான் அப்போ கொடுக்குறேன்னு சொன்னார். அவர் சொல்லும் பொழுது வந்து நாட்டு உடைமை ஆக்கினா தான் கிடைக்கும்னு சொல்லி சீமானோட ஸ்டாண்டாக இருக்குது. ஆனால் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னு கவனிச்சா, ஆதாரம் எங்கிட்ட இருக்குங்கிறாரு. நாட்டு உடைமை ஆக்காத மெட்டீரியல் எப்படி இவர்கிட்ட வச்சுங்கிறது தெரியல. அப்போ இவர் இருக்குன்னு சொன்னால் எல்லாரும் வந்து வெளியில் விட்டுருக்கணும். இப்போ வரையும் அவர் வெளியிடவே இல்லை. சீமான் வரை இப்போ வரையும் என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் நீங்களே வச்சு பூட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஆனால் அண்ணாமலை என்கிட்ட இருக்குங்கிறாரு, ஆனால் இன்னி வரையும் வெளியிடல. அப்போ அப்படி இருக்கும்பொழுது இந்த மாணவி விஷயத்தில் உண்மையிலே வந்து இந்த செய்திகள்லாம் வந்து ஞானசேகருடைய அந்த கால் டீட்டெயில்ஸ்லாம் அவர் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்காரா, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரா, உண்மையிலே வந்து அந்த குறிப்பிட்ட அந்த நாட்கள் சம்பவம் நடந்த அன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த கால் ரெக்கார்ட்ஸ் அவர் வச்சிருக்காரா, எக்ஸாக்டாக வந்து அக்யூஸ்டு, அதாவது யார் அந்த நபர், அந்த ஞானசேகருக்கு பின்னணியில் இருந்த அந்த நபர் யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயமா தான் பார்க்குறோம். ஆனால் வந்து அந்த விஷயத்தை வெளியிட மாட்டேன்னு சொல்லி ஒரு ஹோல்ட் பண்ணுறாரு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தில் பத்திரிகையாளரை வந்து தமிழக அரசு, அதாவது திமுக அரசு மிரட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு சார்ஜாக, ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா வந்து எஃப்ஐஆர் லீக் ஆனது காரணம் வந்து பத்திரிகையாளர் தான் அப்படின்ற மாதிரி அவங்களை ஒருத்தர் மிரட்டுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கை வந்து இங்கே டிஎம்கே கவர்மெண்ட் பின்பற்றுறாங்க. இதை நான் கண்டிக்கிறேன். அப்படி வந்து பத்திரிகையாளர் ஒரு நெருக்கடி வரும்பொழுது அவங்களுக்கான சட்ட உதவி எல்லாத்தையும் பாஜக செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் ஷூரிட்டியாக கொடுக்குறாரு. இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கான காரணம் யாருன்னா வந்து அபிராமபுரம் போலீஸ் ஸ்டேஷனுடைய ரைட்டர் தான் அந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டூர்புரம் போலீஸ் வந்து முடிவு செஞ்சு அவரை வந்து விசாரணையில் எடுத்து விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ காவல்துறையோட ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்பொழுது வந்து காவலர்களே ஒருத்தர் வந்து இதை லீக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதான் அந்த ரிப்போர்ட்டாக இருக்குது இப்போதைக்கு வரையும். ஆனால் அப்படி இருக்கும்போது வந்து ஏன் வந்து பத்திரிகையாளர் மீது வந்து தமிழக அரசில் நெருக்கடி ஏற்படுத்துன்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன் வந்து அண்ணாமலை வந்து அதை அக்யூஸ் பண்ணாமல் ஏன் வந்து இதை அக்யூஸ் பண்ணுறாரு, டிஎம்கே ஏன் அக்யூஸ் பண்ணுறாருன்றது புரியல. வழக்கம் போல் திமுக வர்சஸ் பிஜேபிங்கிற அந்த அரசியலை வந்து இதுலேயும் செய்கிறார் அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒருத்தர் தான் அப்படின்ற போது அவரை நோக்கி அவர் வந்து கவனம் திரும்பலையா, அண்ணாமலையோட கவனம் திரும்பலையாங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ ஆல்மோஸ்ட் இவர் நெருக்கிட்டாரே, அப்போ இவர் நெருங்கினா டீகோட் பண்ணலாம், அவர் இதை டீகோட் பண்ணல. ஆனால் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, சில போலீஸ் அதிகாரிகள் வந்து இதில் தொடர்பில் இருக்காங்க அப்படிங்கிறத அங்கே போட்டு உடைக்கிறாருங்கிறத பார்க்குறோம். ஓவராலாக நம்ம இந்த சப்ஜெக்டை பார்க்கும்பொழுது வந்து இந்த விஷயத்தில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன இருக்குன்னா, டிஎஸ்பி, அதாவது சைபர் பிரிவு டிஎஸ்பி ராகவேந்திர ரவி ராஜினாமா செஞ்சதுக்கான காரணம் அப்படிங்கிறது நமக்கு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சில உயர் அதிகாரிகளே நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயமும் இங்கே அண்ணாமலை சொன்ன விஷயத்தை நம்ம கூட்டிகிட்டு பார்க்கும்போது, அப்போ வேறு யாராவது இதில் வந்து காவலர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்களா, போலீஸ் அதிகாரிகள் யாரும்
உயர் அதிகாரிகள் சம்மந்தப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து இந்த விஷயத்தில் யோசிக்க தோணுது. ஏன்னா வந்து எல்லாமே விசாரணை முடிஞ்சு எண்ட் ஆஃப் த ரிசல்ட் தான் தெரிய வருங்கிறத பார்க்குறோம். பட் வந்து இப்போ என்னன்னா விசாரணை போயிட்டே இருக்கும்போது வந்து விசாரணை தவறான போக்கில் போகுதுங்கிறது அண்ணாமலை ஐடென்டிஃபை பண்ணுறாரு அப்படின்னா, அப்போ அந்த விஷயத்தை கிளாரிஃபை பண்ணக்கூடிய பொறுப்பு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. அதாவது குறிப்பாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது. பட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இவரை வந்து இதுக்கான எந்த விதமான மறுப்பும் சொல்லலை. ஏன்னா விசாரணை எஸ்ஐடியோட விசாரணை தவறான பாதையில் போகுதுன்னா, பட் அங்கிட்ட இருந்து ஏதாவது வந்து வந்திருக்கணும். ஏன்னா ஹைகோர்ட்டுடைய மேற்பார்வையில் நடக்குது. எந்த விதமான விஷயங்களும் இது வரையும் வரல அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி சட்டத்துக்கு புறமாக தான் வந்து அந்த சில தனிப்பட்ட நபருடைய அந்த ஃபோன் கால்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு. அப்படிங்கும்போது அப்போ அதுவே வந்து ஒரு தவறான ஆக்டிவிட்டி தான். அப்போ அவர் அதெல்லாம் இந்த மாதிரியான விஷயத்த வந்து இந்த அளவுக்கு ஒரு துணிச்சலான ஒரு விஷயத்த, சட்டத்துக்கு புறமான விஷயத்த செஞ்சுட்டு அதை வெளிப்படையாக பத்திரிகையாளர் முன்னாடியும் சொல்கிறார் அப்படின்னா, அவர் எங்கேருந்து உட்காந்துட்டு அதெல்லாம் பேசுறாருன்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவுடைய மாநில தலைவர் அப்படின்ற ஒரு இடத்துல உட்காந்து பேசுறாரு. அவர் ஸ்டைலில் சொல்லணும்னா வந்து வெங்காய பதவிங்கிற ஒரு இடத்துல உட்காந்து தான் அவர் எல்லாத்தையும் பேசுறாரு. ஏன்னா கடந்த காலத்தில் அவர் தான் சொன்னார், இதெல்லாம் ஒரு வெங்காயம் பாருங்க, அதெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னார். பட் இன்னைக்கு அந்த இடத்துல உட்காந்து தான் இந்த அளவுக்கு ஃப்ரீயாக அவரால் பேச முடியுது. அவர் பேசுனதுக்காக இதனால் வரையும் தமிழ்நாடு காவல்துறையும் அவருக்கு எதிராக வழக்கு தொடுக்கல. திமுக கவர்மெண்ட்டும் வந்து அவருக்கு எதிரான எந்த விதமான கருத்தும் சொல்லலை, ஆக்டிவிட்டீஸும் செய்யலை அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ வந்து அவர் பேசுகிற விஷயங்கள் வந்து இன்னி வரையும் அப்படியே லைவ்ல தான் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அப்போ இப்படிலாம் பார்க்கும் பொழுது திமுக அரசு இதுக்கான எதிர்வினைங்கிறது நிச்சயமாக கொடுத்தாகணும். அண்ணாமலையோட ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது எதிர்வினை கொடுத்தாகணும். கொடுக்காத பட்சத்தை அவர் சொல்வதெல்லாம் உண்மையோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பொதுமக்கள் மத்தியில் யூகத்தை வந்து உண்டாக்கணும் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தில் ஆரம்பத்துலேருந்து வந்து பத்திரிகைலாம் வந்து என்னென்னா வந்து திமுக கவர்மெண்ட் இந்த விஷயத்தில் வந்து ஹேண்டில் பண்ண தெரியாமல் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் என்னென்னா, சமீப நாட்களில் இந்த பிரச்சனை வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் மாசுவையும், அதாவது மா சுப்பிரமணியம் அவர்களையும் ஸ்டாலினையும் ஒன்றா ஒரே ஃப்ரேமில் பார்க்க முடியல. எந்த ஒரு ஃபோட்டோலையும் ஒன்றா பார்க்க முடியல. காரணம் என்னென்னா வந்து அந்த ஞானசேகர், இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த மாணவிக்கு பாதிக்கப்பட்ட அந்த விஷயத்தில் அக்யூஸ்டாக இருக்க அந்த ஞானசேகர் வந்து மாசுவோட ஃபோட்டோலாம் நடந்திருக்காரு. ஸோ அப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண விரும்புகிறாரு அப்படிங்கிற அளவில் அதை பத்திரிகைலாம் வந்து எழுதவே துவங்கிட்டாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு சீரியஸான விஷயமெல்லாம் மாறுச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ ஏதோ இந்த விஷயத்தில் வந்து திரும்ப திமுக கவர்மெண்ட் தப்பு பண்ணுறாங்களோ, குறிப்பாக ஸ்டாலினுக்கு வந்து தப்பு பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் வந்து எதிர்க்கட்சி ஏடிஎம்கேவும் சரி பிஜேபியும் சரி அவர் மீது வந்து போர்ட்ரேட் பண்ணிட்டே இருக்காங்க. பட் இந்த விஷயத்தில் இன்னைக்கு வெளிப்படையாக ஒரு சார்ஜ் வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து அண்ணாமலை முன் வச்சிருக்காரு, பத்திரிகையாளர் முன்னாடி வச்சிருக்காருன்னா திமுகலேருந்து எந்த விதமான எதிர்வினையும் வராமல் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்குறோம். அண்மையில் வந்து ஒரு விஷயம் வந்து வந்துச்சு. அதாவது இந்த அக்யூஸ்ட் ஞானசேகர், அந்த பெண்ணுக்கு பாலியல் வன்புணர்வு செஞ்ச அந்த அக்யூஸ்ட் ஞானசேகர், அவரை வந்து சபாநாயகர் அவைத்தலைவர் அப்பாவு அவர்கள் வந்து அவரை தன்னை தம்பி ஞானசேகர்னு சொல்லிட்டாரு. அப்போ வந்து ஒரு அக்யூஸ்ட் வந்து தம்பின்ற ஒரு உறவு பாராட்டுறாரு. அப்போ அவர் தம்பி இவர் அண்ணன் அப்படின்னா வந்து அண்ணன் தம்பி எவ்வளோ மோசமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில செய்தி தொலைக்காட்சியில் வந்து சில செய்திலாம் பரப்பப்பட்டுச்சு அப்படிங்கிறதான் பார்க்குறோம். ஆக்சுவலாக உண்மையிலே அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இங்கே சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல இருக்கேன். ஏன்னா அது எங்கே நடந்துச்சுன்னா ப்ரெஸ் கிளப்பில் நடந்துச்சு. அந்த ஈவெண்ட் வந்து ப்ரெஸ் கிளப்பில் நடந்துச்சு. என்ன நிகழ்ச்சி அப்படின்னா, டெல்லியை சேர்ந்த பத்திரிகையாளர் நிரஞ்சன் குமார் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கடந்த கால பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து தொகுத்து வந்து அவர் வந்து இந்தியா வேண்டதுன்னு ஒரு புத்தகத்தை தயார் பண்ணுறாரு. NCBH அந்த புத்தகத்தை வெளியிடுறாங்க. அந்த புத்தகத்தோட வெளியீட்டு விழா வந்து சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடந்துச்சு. அந்த பத்திரிகையாளர் மன்றத்தில் நடந்த அந்த நிகழ்ச்சியில் யாரோட தலைமை, அதுக்கு யார் தலைமை தாங்கினதுன்னா அது அப்பாவு அவர் தான் தலைமை தாங்கினார். அந்த நிகழ்ச்சியில் வந்து நான் உட்காந்துட்டு இருந்தேன். எனக்கு பக்கத்தில் தான் வந்து அந்த ஞானசேகரன் ஒருத்தர் உட்காந்துருந்தார். அவர் யாருன்னா, அவர் வந்து LIC ஏஜென்ட் நினைக்கிறேன். அவர் LIC ஏஜென்ட்டு அப்பாவோட கான்டாக்ட் வேணுன்றதுக்காக வந்து அங்கே வந்து எல்லார்ட்டையும் விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு அப்பாவை கூட கொஞ்சம் அறிமுகமாகிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட 2 பெண்களோட அவர் வந்திருந்தார். அவர் வயசு ஆல்மோஸ்ட் ஒரு 50க்கு மேலே இருக்கும் அவர் வயசு. அவரை தான் வந்து ஸ்டேஜில் வந்து பேசிட்டு இவருக்கு அப்பாவுக்கு சால்வை போத்திட்டு உங்கள் பேர் என்னன்னு கேட்கும்போது என் பேர் ஞானசேகரன் சொன்னதும் வந்து அப்பா வந்து ஞானசேகரன் பேர் கேட்டால் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேஜில் சொல்லுவார். அதை பாருங்க, அந்த ஸ்க்ரீன்லாம் கூட இருக்குது பாருங்க. அதன் பிறகு வந்து என்னன்னா, அவர் அங்கே தான் வந்து தம்பி ஞானசேகரன் சொன்னது அந்த இதில் வந்து அவர் அதாவது சால்வெல்லாம் போத்திட்டு பேசிட்டு போய் உட்காந்துருப்பார். அவரை தான் வந்து தம்பி ஞானசேகரன் சொல்லி குறிப்பிட்டு பேசுவார். உடனே திமுக எதிராக இருக்கக்கூடிய பத்திரிகைகள் வந்து இதை எப்படி கையாண்டாங்க அப்படின்னா, அழகாக வந்து அந்த அக்யூஸ்ட் தன்னை தம்பின்னு சொல்லி அவைத்தலைவர் சொல்கிறாரு. அப்போ இவருக்கு அவருக்குமான உறவு என்ன, அப்போ டிஎம்கே இப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயத்தை போர்ட்ரேட் பண்ணாங்கிறத கவனிக்கிறோம். சென்னை உயர்நீதிமன்றம் என் தம்பி ஞானசேகரன் வழக்குல
இதை அந்த இடத்துல குறிப்பிடுறதுக்காக அந்த விஷயத்தை குறிப்பிட்டதுக்காக இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். அந்த விஷயத்தை ஒரு தலைபட்சமாக வந்து எந்த முடிவு எடுத்துக்கூடாது, 2 தடவை பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை இங்கே பதிவு செய்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகருது, அண்ணாமலையோட விஷயங்கிறது வந்து உண்மையிலே இந்த விஷயத்தில் ஜஸ்டிஸ் சரியான பாதையில் போகலை, அதாவது விசாரணை தப்பாக தான் போகுது, தவறான வந்து நீதி தான் கிடைக்க போகுது அப்படின்ற பட்சத்தில் அண்ணாமலை என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது சரியாக போகும் பட்சத்தில் தான் உண்மையிலே வந்து திமுக கவர்மெண்ட்டு தங்களோட பேரை சரி செஞ்சுக்க முடியும். இல்லாட்டி வந்து ஏடிஎம்கேவும் பிஜேபியும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் போய் முடிஞ்சிடும். ஏன்னா ஆல்ரெடி வந்து ஆளுநர் ஆர்.என். ரவி வேறு வந்து தமிழ்நாட்டில் குறிப்பாக வந்து சென்னைக்கு படிக்கிறதுக்காக பெண்கள் வர தயங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேரண்ட்ஸ் எங்கிட்டே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் முன்னாடி வந்து ஆளுநர் ரவி வந்து ஓப்பனாக போட்டு உடைச்சார். அதாவது பெண்களுக்கு, படிக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநகரமாக சென்னை இருக்குங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிலாம் இருக்கும் பொழுது இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஒரு இன்ஜஸ்டிஸ் கிடைக்குது, அதாவது சரியான பாதையில் ஜஸ்டிஸ் கிடைக்கல அப்படின்னா அப்போ இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு வந்து இதே டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு ஒரு எதிரான ஒரு பிரச்சாரமாக கொண்டு போவாங்க. இதுவே வந்து உங்களுக்கு நாளைக்கு என்ன எலெக்ஷன் வர டைம் அது அவங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடியாக மாறும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, இந்த சீரியஸான ஒரு சென்சிட்டிவான விஷயத்தில் டிஎம்கே கவர்மெண்ட் எப்படி செயல்பட போகிறாங்க, விசாரணை எப்படி நடக்க போகுது, அண்ணாமலையோட விஷயங்கள், அவருடைய அரசியல், அதாவது பாஜக இந்த விஷயத்தில் என்ன மாதிரியான அரசியல் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். ஆனால் இன்னொரு விஷயம் பார்க்கும்பொழுது இப்போ வந்து சமீபத்தில் வந்து லைம் லைட்டில் வந்து யார் இருக்காங்க பாலிட்டிக்ஸில், தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் லைம் லைட்டில் யார் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாட்களுக்கு மேலே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த்னே சொல்லிக்கலாம், சீமான் அவர்கள் தான் வந்து லைம் லைட்டில் இருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தான் அந்த இடத்துல இருப்பார். அவர் இல்லாமல் போனால் ஆளுநர் ஆர்.என். ரவி இருப்பார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி இவங்க 2 பேருமே ஸ்க்ரீனில் இல்லாமல் போயிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு நெருக்கடி வேறு இருக்குது. ஸோ அப்போ வந்து எல்லா இடத்தையும் வந்து சீமான் ஆக்குபை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அந்த இடத்துல நம்ம கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஒரு பக்கம் ஆளுநர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு, அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நகரமாக சென்னை இருக்குங்கிறாரு. அடுத்த நாள் என்ன சொல்கிறாருன்னா, காந்திக்கு உரிய முறையில் மரியாதை செலுத்த ஸ்டாலின் தயங்குறாரு, நான் சொன்னால் கூட அதை எதிர்க்கிறாரு அப்படிங்கிற மாதிரி முதல்வர் மீதே வந்து ஒரு தேசத்தந்தைக்கு எதிராக ஒரு மாநில முதல்வர் இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து போர்ட்ரேட் பண்ணுறாரு. ரெண்டாவது வந்து காந்தியோடைய விஷயத்துக்கு, காந்தியோட புகழுக்கு வந்து எதிராக இருந்தவங்க தான் வந்து திராவிட சிந்தனை கொண்டவர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தெல்லாம் வேறு நிறுவுறாரு. இதெல்லாம் வந்து எதுக்கு நிறுவுறாருனா வந்து திரும்ப தான் லைம் லைட் என்ன ஃப்ரண்ட் பேஸுக்கு கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரியான முயற்சியை அவர் மேற்கொள்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஏன்னா வந்து அவருக்கு எதிராக வந்து திமுக வந்து இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் சில விஷயத்தை முன்னெடுக்க வேண்டியது இருக்குது. ஆளுநருக்கான நன்னடத்தை விதிகள்லாம் வந்து உருவாக்குங்க அப்படிங்கிற இடத்துக்கு வந்து திமுக வந்து அந்த விஷயத்தெல்லாம் ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படிங்கிறலாம் பார்க்குறோம். இப்போ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆளுநருக்கு ஒரு பெரிய நெருக்கடியான ஒரு விஷயமாக தான் நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி வந்து இப்போ ஆளுநர் ஆர்.என். ரவி, அண்ணாமலை, பிறகு வந்து இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு ஏடிஎம்கே வந்து ஒன்றா சேர்ந்துட்டு டிஎம்கேக்கு எதிரான ஒரு விஷயத்தை வந்து வலிமை அந்த பிரச்சனையில் முன்னெடுத்துட்டு இருக்காங்கிறத பார்க்குறோம். டிஎம்கே கவர்மெண்ட் இந்த பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க, லீகலாக அந்த விஷயங்கள் எப்படி நகரப்போகுது, அண்ணாமலை, பாஜக போன்றவங்களாம் இந்த விஷயத்தில் எப்படி எல்லாம் அடுத்த கட்ட அரசியலை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி.